எல்லோருக்கும் வணக்கம். பணம் சம்பாதிக்கிறதுக்கு 1000 தொழில் இருக்குது. உயிர் வாழ்வதற்கு தேவையான உணவு சம்பாதிக்கிறதுக்கு ஒரே தொழில் விவசாயம். அந்த தெய்வ தொழிலை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விவசாயியுமே என்னை பொறுத்தவரை ஆடி காரில் போகிறவனோடையும் ஏர் இந்தியா ஃப்ளைட்டில் போகிறவனோடையும் வசந்தவன். ஒரு விவசாயி தான் பழைய சோறை சாப்பிட்டு சுற்றி உள்ளவங்களுக்கு பாஸ்மதி ரைஸை விளைச்சி கொடுக்குறான். ஒரு விவசாயி தான் பயிருக்கு மட்டும் இல்லாமல் சுற்றி உள்ள எல்லா பயிருக்குமே தரமான விதையை தான் பரிந்துரை பண்ணுவான். காரணம், காற்றுல மகரந்தூள் பரவி எல்லா செடியுமே நல்லா வளரணும். அதான் அவன் கான்செப்ட். ஆண்டுக்கு 22 லட்சம் கோடி லிட்டர் தண்ணீர் தரக்கூடியது மேற்கு தொடர்ச்சி மலை. அந்த மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் உள்ள முக்கிய ஊரில் உள்ள ஒருவனாக சொல்கிறேன். அடுத்த தலைமுறை நோய் நொடி இல்லாமல் நல்லா வளரணும்னா நம்மாழ்வார் சொல்லும் இயற்கை வழி விவசாயத்துக்கு முடிந்தவரை வாங்க. அதுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு கொடுங்க. என்னதான் ஏஐ டெக்னாலஜி 5G வந்தாலும் உணவின் அவசியத்தையும் தேவையையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஜல்லிக்கட்டுக்கு போடக்கூடிய மாடு தான் எங்களுக்கு தங்க கட்டி, மரம் செடி தான் வைரக்கற்கள். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். எல்லோருக்கும் வணக்கம். பணம் சம்பாதிக்கிறதுக்கு 1000 தொழில் இருக்குது. உயிர் வாழ்வதற்கு தேவையான உணவு சம்பாதிக்கிறதுக்கு ஒரே தொழில் விவசாயம். அந்த தெய்வ தொழிலை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விவசாயியுமே என்னை பொறுத்தவரை ஆடி காரில் போகிறவனோடையும் ஏர் இந்தியா ஃப்ளைட்டில் போகிறவனோடையும் வசந்தவன். ஒரு விவசாயி தான் பழைய சோறை சாப்பிட்டு சுற்றி உள்ளவங்களுக்கு பாஸ்மதி ரைஸை விளைச்சி கொடுக்குறான். ஒரு விவசாயி தான் பயிருக்கு மட்டும் இல்லாமல் சுற்றி உள்ள எல்லா பயிருக்குமே தரமான விதையை தான் பரிந்துரை பண்ணுவான். காரணம், காற்றுல மகரந்தூள் பரவி எல்லா செடியுமே நல்லா வளரணும். அதான் அவன் கான்செப்ட். ஆண்டுக்கு 22 லட்சம் கோடி லிட்டர் தண்ணீர் தரக்கூடியது மேற்கு தொடர்ச்சி மலை. அந்த மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் உள்ள முக்கிய ஊரில் உள்ள ஒருவனாக சொல்கிறேன். அடுத்த தலைமுறை நோய் நொடி இல்லாமல் நல்லா வளரணும்னா நம்மாழ்வார் சொல்லும் இயற்கை வழி விவசாயத்துக்கு முடிந்தவரை வாங்க. அதுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு கொடுங்க. என்னதான் ஏஐ டெக்னாலஜி 5G வந்தாலும் உணவின் அவசியத்தையும் தேவையையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஜல்லிக்கட்டுக்கு போடக்கூடிய மாடு தான் எங்களுக்கு தங்க கட்டி, மரம் செடி தான் வைரக்கற்கள். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.